பதட்டமா இருக்கியா? எப்படியும் கவலைப்பட வேண்டாம். இது மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க வேண்டிய ஒரு செயல். என்னடா நீங்க அனுபவம் கொள்ளவங்க மாதிரி பேசுறே? அப்படி ஒண்ணும் இல்ல அம்மா. இதெல்லாம் உண்மையில இதன் மகிமைதான். நிச்சயமாக. சி என்று அவமதிக்காதே. இந்த அறிவை பெற நான் எத்தனை தரவுகளை பயன்படுத்தினேன் தெரியுமா? அப்போ ஏதோ சர்வதேச அறிவு கிடைத்த மாதிரி பேசுறீனே. ஹலோ, இந்த அறிவு இல்லாமல் தான் முதல் அனுபவத்திலேயே சிலர் தோல்வி அடைகிறார்கள். நாளை கலக்க போறேன்னு சொல்தே. அதற்காக நான் எத்தனை ஜிபிக்களை ஜிலேபி மாதிரி பயன்படுத்தினேன். நான் மொபைல் டேட்டாவுக்கு செலவு செய்த பணத்தால் ஒரு ஏசி வாங்கி, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி, ஒரு 5 இருக்கை சோஃபாவும் வாங்கி இருக்கலாம். உங்க ஊர்ல நீ எந்த வெப்சைட்டையும் படலைன்னு அர்த்தம். அப்படியே எல்லாவற்றையும் கவர் செய்து விட்டேன். అమెరికన్ బిట్లు, ఇండియన్ బిట్లు, ఆఫ్రికా బిట్లు, ஜாப்பனீஸ் பிட்லு, இந்தோனேஷிய பிட்லு, சைனீஸ் பிட்லு, கொரியன் பிட், கடைசியில அமேசான் காடில் இருக்கும் அந்த பழங்குடி மக்களையும் விடல. இந்த ஐடியாஸ் மனசுல வச்சு என் மேல டைப் பண்ண போறியா? நீ அனுமதி கொடுத்தால் உன்னையே அல்ல, உன் நண்பர்கள் மீதும் முயற்சி செய்கிறேன். பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி உன் எலிப்பையா மேல ஆசிட் ஊத்தி அலங்கரிப்பேன். அப்புறம் வந்து சந்தோஷத்தை நன்றாக அனுபவிக்கலாம் பாரு. அப்போது மகிழ்ச்சி எப்படி வரும்? அழுகை சத்தங்கள் தான் வரும். அப்புறம் உனக்கு நான் மட்டும் போதலையா, என் நண்பர்களையும் வேண்டும்னு சொல்றேனே. ஏய் ஜோ, நீ செய்கிற தங்கம். இங்கே யார் இருக்கிறார்கள் சொல். ஏய், நீ ஜோக் பண்ண கூடாது. நீ ஜோக் கூட சொல்ல முடியாதா? இன்னொரு தடவை ஜோக் பண்ணினா உன் ஜங்கிள் ராஜாவுக்கு கஷ்டம். பாம்பெடிக்க வச்சு எல்லாத்தையும் பிடிச்சு விடுவேன். ஓசி, உன் பேய் முயற்சிகளை என் காடு ராஜா மீது முயற்சி செய்வதாக சொல்றாயே, எவ்வளவு? நினைச்சுக்கு, உன் ஜங்கிள் ராஜா என் ஜங்கிள் ராணிக்கே சொந்தம். உன் காடு ராணியும் என் காடு ராஜாவுக்கே சொந்தம் தங்கமே. உன் ஜங்கிள் ராஜாவுக்கு சொல்லு, என் ஜங்கிள் ராணியை கவனமா பார்த்துக்கணும் என்று. என் காடு ராஜா நல்ல ஜோஷில் இருக்கிறார். உன் வார்த்தை கேட்பாரோ இல்லையோ பார்க்கலாம். ஐயோ, கேட்கலனா என் ஜங்கிள் ராணிக்கு என்ன ஆகுமோ? ஜம்பலக்கிடி நியாயம். இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு சில உடற்பயிற்சி செய்ய சொல்லி ஒரு பிட்டில் பாபா சொன்னார். பிக்ஸ் பாபா உடையவர். அந்த பிட்டில் பாபாவின் அருளால் எத்தனையோ பிட்டுகளை பார்த்தேன். என்னடா பாப்பா, உன் பிக்து கதையா? ஒரு நிமிஷம் ரோக். ஜெய் பிட்லு பாபா, தயவு செய்து. என்னடா நீ மறந்துட்டியா? பாதுகாப்பு எடுத்துக்கிட்டியா? இப்போது நீ செய்ய போகும் செயலுக்கு முன் ஒரு சிறிய நேரம் காத்திருக்க முடியுமா? உன்னிடம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. உன் யூனிட்டி பேர்ல என்னை கற்பமாக்க போறியா? என்னடா? இந்த நேரத்தில் எதையும் செய்யாமல் என்னை கேட்டு என் வார்த்தைகளை கவனமாக கேட்க வேண்டுகிறேன். உன் முடிவுகள் எதுவாக இருந்தாலும். ஊர்ல இருக்கிற எல்லா பயனில்லாத பாடங்களும் கத்துக்கிட்டு திரைக் சோடன் ஆயிட்டேனே. பாதுகாப்பு இல்லாமல் நீ கர்ப்பமாகாமல் இந்த நிகழ்ச்சியை மிகவும் நன்றாக, சிறப்பாக அப்படியே முடிக்கவும் கற்றுக்கொண்டேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அப்படின்னால் பரிசோதனையை தொடங்கலாமா?